வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். சூடு சொரணை உள்ள மனிதர்கள் இந்தியாவில் நல்ல பிறப்பு பிறந்தவங்க நிச்சயமாக இதை ஆதரிப்பார்கள். இந்தியாவில் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. குறிப்பாக இன்றைக்கி மனித உரிமைகள் நீதிமன்றம்னு ஒன்று தொடங்கப்பட்டு அது செயல்படாமல் இருக்குது. தமிழ்நாடு பூரா, அது இந்தியா பூராவே இருக்கும். அப்படி தான் இது சம்பந்தமாக எந்த ஊடகங்களும், பத்திரிகைகளும், நீதியரசர்களும், மனித உரிமை ஆணையங்களும், மாநில மனித உரிமை ஆணையங்களும் சரி, தேசிய மனித உரிமை ஆணையங்களும் பெருசாக அக்கறை எடுத்துக்கல. அந்த மனித உரிமை நீதிமன்றங்கள் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கி சிவகங்கையில் அஜித்குமார் இறந்திருக்க வாய்ப்பு இருக்காது. அப்போ நீதிமன்றங்கள்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் எல்லாமே அஞ்சுவாங்க. மனித உரிமை மீறல் செய்வதற்கு பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க. இந்த மனித உரிமை நீதிமன்றங்களை செயல்படாமல் வைத்திருப்பது தான் மிகப்பெரிய தவறு. அது இந்திய அரசாங்கமும் செஞ்சுக்கின்னு இருக்குது. இந்த நாட்டில் நீதி நிலைநாட்டுன்னு சொல்லக்கூடிய நீதிமன்றங்களும் இதில் அக்கறை எடுத்துக்கொள்ளனாது தான் ஒரே வேப்பாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இவங்க தான் அக்கறை எடுத்துக்கொண்டு அந்த நீதிமன்றங்களை செயல்பட வைக்க வேண்டியவங்க, அவங்களே செயல்பட வைக்கலை. ஆனால் இந்த மக்கள் இந்த விஷயத்தை பூதாகரமாக ஆக்கினால் அந்த மனித உரிமை நீதிமன்றங்கள் மாவட்டந்தோறும் செயல்பட்டால் இந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள், என்கவுண்டரு போன்ற அத்துமீறல்கள், மனித உரிமை மீறல்கள் நடக்காமல் இருக்கும். இதுக்கு ஏன் நீங்கள் ஆதரிக்க மாட்டீங்க? ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் நடத்தும் போது எல்லாம் கை தட்டிக்கிட்டு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சீங்க. ஏன் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது இதை பெருசாக்கி இந்த விஷயத்தை நீங்கள் எங்கே பார்த்தாலும் பரவ செஞ்சால் இதை நம்மளுடைய ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தில் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி மனித உரிமை நீதிமன்றங்களை செயல்பட வைக்கணும்னு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினா அது நிச்சயமாக செயல்படாதா? ஏன் நீங்களாம் அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க? உங்களுடைய அக்கறை இல்லாத தனத்தில் தான் இந்த நாட்டில் பல தவறுகள் அடுக்கடுக்காக நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் யார்? ஆட்சியாளர்களை சொல்கிறது இருக்கட்டும், அரசியல்வாதிகளை சொல்கிறதெல்லாம் அடுத்தது. அதிகார வர்க்கம் செய்யக்கூடிய தவறுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தட்டி கேட்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். நம்மளே கேட்காம பொறுப்பற்ற தன்மையோட ரீல்ஸ் போடுறதுலையும், டான்ஸ் ஆடுறதுலையும், சினிமா நடிகர்கள் பின்னாடி கூத்தடிக்கிறதுலையும் இருக்கிற சந்தோஷம், குடி, கஞ்சா மிச்சம் இந்த போதைகளுக்கு அடிமையில் இருக்கிற சந்தோஷத்தையும் விட இந்த நாட்டை காப்பாற்றல இருக்க வேண்டிய விஷயம் ஏன் இருக்க மாட்டுது? புரியுதுங்களா? இதெல்லாம்